ஆனால் நிறைய பேர் நியூ இயர் சர்வீஸ் முடிஞ்சு நிறைய பேர் ஓடிட்டாங்க. நமக்கு இன்னும் டயர்டு முடியாமல் இருக்குது. நான் அதான் என்ன பார்த்து கேட்பேன், இன்னுமாடா டயர்டு முடியாமல் இருக்குது அப்படின்னு தான் கேட்கணும். ஏன்னா ஒருத்தரை சந்தித்து கேட்கும்போது அவர் சொன்னார், எப்போ எனக்கு டைம் பத்தலைன்னாலும், எப்போ அவருக்கு நேரம் பத்தலைன்னாலும், எங்கேருந்து அவர் நேரத்தை திருடுவாராமோ அவர் தூக்கத்தை கம்மி பண்ணி நேரத்தை எடுத்துக்குவாராமோ. அப்படின்னா இன்றைக்கி 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை இருக்காருன்னா 1 மணி நேரம் தூக்கத்தை குறைச்சிக்குவாராமோ. எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி இருக்காங்க பாருங்கள் உலகத்தில் இருக்கிறவங்க. நம்ம ஆனால் என்ன நினைப்போம் தெரியுமா, 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கினா நல்லா இருக்கும்னு நினைப்போம். ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்போ அதனால தான் நம்ம அப்படி இருக்கோம், அவங்க அப்படி இருக்காங்க. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம எதை நீங்கள் விட்டு கொடுக்கணுன்னாலும் நம்ம நிறைய பேர் விட்டு கொடுக்குறதுக்கு நிறைய இருக்குது. இன்றைக்கி டைம் பத்தலைன்னா சர்ச்சுக்கு போகிறத வேணா விட்டு கொடுக்கலாமா, வேணா ஜெபம் பண்ணுறத வேணா நாளைக்கு வச்சுக்கலாமா. நம்ம இந்த மாதிரி நம்முடைய தேவையான நேரத்தை வேறு எதுலேருந்து எல்லாமோ எடுப்போம். ஆனால் எதுலேருந்து மட்டும் எடுக்க மாட்டோம் சொல்லுங்களேன். தூக்கத்திலேருந்து, அந்த பேங்க்ல இருந்து மட்டும் நிறைய பேர் எடுக்கவே மாட்டாங்க. அந்த பேங்க்ல இன்னும் கொஞ்சம் சேர்த்து வைக்கலாமான்னு தான் நினைப்பாங்களே தவிர, ஆனால் உண்மையாக வெற்றி அடைய வேண்டியவங்க எடுக்க வேண்டிய உங்களுடைய தூக்கத்தில் இருக்கிற டைமை நீங்கள் கொஞ்சத்தை எடுத்துட்டீங்கன்னா இன்னும் நீங்கள் வளர்றதற்கு அது ஒரு பெரிய வசதியாக. அதனால் இந்த வருஷம் எந்த இடத்துலையும் கை வைக்க போகிறதில்ல. நான் கை வைக்க போகிற ஒரே இடம், எனக்கு நேரம்னு தேவைப்பட்டுச்சுன்னா நான் எந்த டைமை தான் குறைப்பேன். ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இந்த வருஷம் டைம்னு ஒன்று தேவைப்பட்டுச்சுன்னா, நேரம்னு எனக்கு ஒன்று தேவைப்பட்டுச்சுன்னா, நான் உடனே தூக்க நேரத்தில் தான் கை வைப்பேன். என் ஜெப நேரத்தில் கை வைக்க மாட்டேன், ஊழிய நேரத்தை கை வைக்க மாட்டேன், பைபிள் வாசிக்கிற நேரத்தை கை வைக்க மாட்டேன். ஸ்ட்ரைட்டாக தூக்கத்தை கம்மி பண்ணிடுவேன். அந்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய பலனை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா.